ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். அது நான் இந்த போன பாட்காஸ்ட்டில் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பசங்க 2 பேர் சண்டை போட்டாங்க, அவரும் ஒரு செலிபிரிட்டி தான், நான் எனக்கா சான்ஸ் கிடச்சா பேசலாம் அப்படின்னு சும்மா சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம கூட அந்த கெஸ்ட்டு தான் வந்திருக்காரு. இந்த செலிபிரிட்டி என்ன யார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். தமிழண்டா ரமேஷ் அவர்கள். இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிலாம் சொல்லாதீங்க. என்னடா வெக்கமா? பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெட்டு போகல. நானும் நார்மல் மனுஷங்க அந்த அளவுக்குலாம் இல்லை. ஆமாம், எல்லாருமே இங்கே அப்படி தான். பட் அந்த சில பேர் அந்த காட்டுற அந்த பகட்டுத்தன்மையினால செலிபிரிட்டின்னு சொன்னாதான் சில பேருக்கு பிடிக்குதா, அது நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் வந்து என்னன்னா கம்மிங் ஃப்ரம் அ காமன் மேன். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து துருன்னு ஏதாவது ஒரு விஷயம் பேசுவான், அவன் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான்ல, அந்த கடைக்குட்டி எப்பயுமே அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கடைசி பையன், செல்ல பையன், இந்த பாட்டை பற்றி பேசுவான். அதுதான் என்னோட ஸ்டார்டிங் லைனாக இருந்துச்சு என்னோட யூடியூப் சேனலுக்கு. ஸோ தமிழண்டா ரமேஷ் அவர்களோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து என்ன மாதிரியான கான்டென்ட்டு, அந்த பாடல்கள், வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற இலக்கியம், அப்புறம் வந்து ஒரு பாட்டை எப்படி எழுதுனாங்க, அந்த மேக்கிங் ப்ராசஸ், அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்டர்வியூஸும் போகுது. ஆமாம். ஸோ தமிழண்டா ரமேஷ் அவர்களும் நானும் இன்னைக்கு பேச போகிறோம். சும்மா ஏதாச்சும் ஒன்று பேசலாம் பாட்காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். என்னோட நண்பர் தான், அதனால நான் கேட்டேன், என்ன நண்பா பேசலாம், ஏதாச்சும் பேசலாம் சும்மா ஜாலியாக அப்படின்னா. சரி, இன்றைக்கி இந்த லவ் பற்றின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. இப்போ எனக்குன்னா ஒரு தாட் இருக்கும், இப்போ அவருக்கு ஒரு தாட் இருக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் விரிவாகலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு நாங்கள் பேசுறது முரணாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம்ல. அந்த ஓவரால் டிஸ்கஷன் தான். நான் தமிழண்டா ரமேஷ், உங்களோட மனசாட்சி, நம்ம 3 பேர் மாறி இப்போ ஒரு பயணம் பேசிக்க போகிறோம். ஓகே, அதுதாங்க ஐயா. ஓவராலாக என்னென்னா, இந்த லவ், காதல் பற்றின உங்கள் புரிதல் என்ன? லவ் என்னதான் நிறைய பேர் டெஃபினேஷன் எது சொன்னாலுமே இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தவங்களை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து லவ் வந்து ஓகே, இவங்க நமக்கானவங்க நம்ம கூட இருக்க போகிறவங்கன்றதே அங்கே தான் ஃபீல் ஆகுது. சில பேர் அது கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிறதா இருக்கலாம், சில பேர் அவங்கள பார்த்துக்கிற விதமாக இருக்கலாம், சில பேர் வந்து அவங்கள்ட்ட பேசுகிற விதமாக இருக்கலாம். இப்போ நம்ம கொடுக்கறது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து பணத்தை கொடுக்கறதுன்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட கஷ்டப்படுறப்ப நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன், தோள் கொடுக்கறது, அது வேறு மாதிரி மாறிவிடும். நீங்கள் போய் சும்மா அவங்கள நேரில் பார்த்துட்டு வாங்களேன், அவங்களுக்கு வேறு மாதிரி எனர்ஜி வரும். ஸோ கொடுக்கறது இங்கே எப்படி வேணால் மாறலாம், பணத்தை மட்டுமே சார்ந்து இல்லாமல் இங்கே வெவ்வேறு விஷயங்கள் மாறுது இல்லையா. வார்த்தையும் நம்பிக்கையும் இங்கே வர்றப்ப அது வந்து அடுத்த இவங்க ஏன் நம்ம லைஃப் டைமில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்கே வருது. அண்ட் அடுத்தடுத்த தலங்கள் போகிறப்ப சில பேருக்கு சண்டையில் ஆரம்பிக்கும், ஆனால் எண்ட் ஆஃப் தி டே புரிதலில் தான் காதல் தொடருது, காதல் வளருது. கிட்டத்தட்ட எனக்கும் இதே மாதிரி ஒரு புரிதல் தான். பட் இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு இன்னொன்று என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, நம்ம இந்த படங்கள்னாலையும் ஜென்ரலாகவே இந்த மனிதர்கள்கிட்ட காதல்னாலே அது ஒரு பக்கம் க்ளோரிஃபைட் ஆகி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் அந்த காதல், அதாவது அந்த கல்யாண வயசில் அவங்க ஒன்று சேர வேண்டியது அது மட்டும்தான் காதல் அப்படின்ட்டு இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது. ஒரு அம்மாவுக்கு பையனுக்கு இருக்கிறது காதல், உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு காதல், இப்போ நான் இங்கே ஒரு மீன் வளர்க்குறேன் அப்படின்னா அதுவும் ஒரு காதல். அப்போ காதலுங்கிறது நிறைஞ்சிருக்கு, நம்மளை நிறைஞ்சிருக்கு. இட் இஸ் நான் லிவிங் திங்ஸ் கூடயும் நிறையா லவ் இருக்கும். நான் நிறையா வந்து ஓட்டுற பைக்கு, நான் வச்சிருந்த சைக்கிள், சில நேரங்கள் நம்ம வேலை செய்கிற சிஸ்டம் கூடலாம் டே சீக்கிரம் பண்ணி கொடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லவ் வந்து இட் இஸ் நாட் அபவுட் இதை லவ்னு சொல்ல மாட்டோம், ஆனால் தே ஆர் மோர் தென் நம்ம கூட இருக்கிற டிராவல் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா வண்டி கூடலாம் பேசிகிட்டு இருக்க, பெட்ரோலில் எப்போ நிற்க போகிறான்னு தெரிலமா அப்படின்னு. நீ வேணா பாரு, பெட்ரோல் பங்க் வரைக்கும் நம்ம இழுத்து பிடிச்சிட்டு வருவான் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தமிழில் ஊமைகளே இருக்கும், அது அவன் அவள் அப்படின்லாம். ஆனால் இந்த காதல் இருக்க இடத்துல இந்த பொருளாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவன் நிற்க போகிறான், அவன் நிற்க போகிறான், பைக்கு தான், அவன் எப்படா உயிருள்ள ஆளாக மாறினா அப்படிங்கிற மாதிரி தான். பட் எனக்கு என்னன்னா, இந்த லவ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுக்கு இந்த ஜென்ரேஷனல் கேப் இருக்குன்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு விதமான பேட்டர்ன் அவங்க கிட்ட திணிக்கப்படும். அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அடுத்து திணிக்கப்படும். அவங்க வளரும்போது சொசைட்டியில் ஒரு தாட் வரும், அப்போ அவங்க ஒரு ஆளாக உருவாகுவாங்க. அது ஒரு ஜென்ரேஷனாகவே ஒரு பேட்டர்ன் உடையும். இன்றைக்கி இருக்க லவ் பேட்டர்ன் இந்த ஜென்ரேஷன், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பார்வை? இன்றைக்கு இருக்கிற லவ் பேட்டர்ன் நான் கவனித்த வரைக்கும், நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிற வரைக்கும் எல்லாருமே வந்து சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லுவோம் நாங்கள். அது வந்து என்னன்னா, சிச்சுவேஷன்ஷிப்னா என்னன்னா, நீ எனக்கு வந்து கமிட்மெண்ட்டே கொடுக்க தேவையில்ல. அதாவது இப்போ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்ல தேவையில்ல, நீ எனக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்ல தேவையில்ல, நீ என்னை எதிர்பார்க்கவே தேவையில்ல, வா பழகு போ, வா பழகு போ. ஆனால் என்ன சொல்கிறது, நீ அங்கேயே இரு, நான் நானாகவே இருக்கேன்.
அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர வேணாம், அங்கேயே இருக்கலாம். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இது எனக்கு 2 விஷயம் ஒன்று ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு தெரியுது, ஓகே. நான் சொன்னல இந்த ஜென்ரேஷனல் கேப்பு, இப்போ நமக்குலாம் அது அமையவே மாட்டேங்குது. அந்த வெறுப்பு காண்டு என்னன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ சம்திங் என்ன சொல்றது, ஒரு பொண்ணு நம்ம வந்து இந்த பஸ் எங்க போகுது அப்படின்னு கேட்டாலே நம்ம திடீர்னு நம்ம கிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவோ பேர் இருக்கும்போது நம்மள தேடி வந்து சொல்றப்ப அப்போ ஓகே இது லவ் தான் அப்படின்னு காதல் வரும். அடுத்த விஷயம் நம்ம என்னன்னா பெருசா ஒரு மாதிரி உள்ள சேவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எடுத்த உடனே யாரும் லவ் சொல்லுவாங்களான்னு தெரியாது. நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே பொறுமையா அதுக்கான வளர்ச்சி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, பேசுவாங்க, அடுத்தடுத்தா அது அந்த லெவல் மூவ் ஆகிறப்ப நான் ஓகே இதுக்கு மேலே நம்ம சொல்லிடலான்றப்ப தான் அந்த பிரேக் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற அந்த டேர்ம்ஸே இல்லை. எப்படி நீ ப்ரப்போஸ் பண்ணுவேன்னா, ப்ரப்போஸா யார் ப்ரோ நீங்கள் இன்னும் ப்ரப்போஸ்லாம் பண்ணுறீங்க, டேய் என்னடா பண்ணுறீங்க? அதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி பழகி பார்க்கலாம், நல்லா இருந்தா வாங்க, நல்லா இல்லைன்னா போங்க அவ்வளோ அப்படின்னு. பட் ஆனால் நாங்கள் வந்து இப்போ உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் ஜென்ரேஷன் என்ன எங்களுக்கு ப்ராப்ளம்னா, இந்த பக்கம் எங்களால் கால் வைக்க முடியல. அதாவது ஸ்டாண்டர்டாக இப்போ மற்றவங்க மாதிரி ஃப்ளோவா சரி இப்போ என்ன சில் தானே பழகிக்கலாம்னு சொல்கிறா, வித்து கன்சர்ன் தானே, நம்ம ஏமாற்ற போகிறது இல்லை. அப்போ அது ஆப்வியஸாக அது ஒரு பெரிய தப்பான விஷயம் மாதிரியும் தெரியல. இன்னொரு பக்கம் நாங்கள் எங்கள் அந்த 90s ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நின்ன எண்ட மைதின் படம்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த அளவுக்கு பியூராக இருந்துச்சு லவ். ஸோ அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன நாங்கள் இதில் இன்ஃப்ளூயன்ஸும் ஆகிறோம், ஆனால் எந்த பக்கம் கால் வைக்க முடியாதுன்னு தடுமாறுறோம்ல. அந்த ஃபேஸ் எப்படி பார்க்குறீங்க? நம்மள மாதிரி பொதுவாகவே நான் பார்த்த வரைக்கும் பசங்க இப்போ நிறையா பேர் வந்து கமிட் ஆனாதான் ஒரு இப்போ இருக்கிற அந்த 2K ஜென்ரேஷன் இருக்காங்கல்ல, கமிட் ஆகிற ஒரு லைஃப் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ அவங்களால அடுத்தடுத்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் மூவ் ஆகிறாங்க. ஆனால் 2Kலையும் நிறையா கமிட் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த 90s நாம் இருக்கோம் இல்லையா, இப்போ நமக்கு வந்து ஒரு பக்கம் என்னன்னா லைஃப் கமிட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் என்னன்னா நமக்கு என்ன தேவைன்றத நோக்கி ஓடுறப்ப நம்ம இன்னொரு பக்கம் திசையை திரும்பியே பார்க்க முடியாது. அப்படி நமக்காக ஒரு பொண்ணு வந்தா, தேடி வந்தா, இது நடந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஆனால் முக்கால்வாசி என்ன சொல்கிறோன்னா, நம்ம போய் ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லணும்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு செக் பண்ணுறது நீ என்ன பேக்ரவுண்டு, ஆமாம், நீ எவ்வளோ பணம் வச்சுருக்க, நீ என்னை எப்படி பார்த்துப்ப, வீட்டை விட்டு வந்தால் நீ என்ன இது பண்ணிப்ப, இந்த வெல்த்து இதெல்லாம் வந்து அவங்களோட பேக்கப் செக்யூரிட்டியாக பார்க்குறாங்க. இது வந்து இப்போ நீங்கள் பொண்ணுன்னு சொன்னது பொண்ணுன்னு இல்லை, பியாண்ட் த ஜெண்டர் தான். பசங்க கிட்டேயும் கேல்குலேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு போகிறாளா, நாளைக்கு நமக்கு நம்ம வேலை விட்டோம்னா சப்போர்ட்டிவாக இருப்பாளா, அவங்களுக்கு என்ன பொண்ணுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, எவ்வளோ செய்வாங்கன்னு முத கொண்டு இன்னைக்கு இருக்க நிறைய யதார்த்தமான உண்மையில பசங்க ஜெண்டர்ஸ் 2 பேருமே எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏன் நம்மள மாதிரியான பசங்க போக முடியலன்னா, வி கான்ட் அக்செப்ட். அவ்வளவா நீங்க சின்னதா ஒரு விஷயம் பண்ணுவீங்க, அது எங்களுக்கு பெருசா ஒரு பாதிப்பு இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் நாங்கள் எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆயிடுவோம். எடுத்தோடனே எங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் யோசிச்சு எமோஷனலாக கனெக்ட் ஆனனால நாங்கள் அட்ஜஸ்ட் கூட பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து உல்ட்டாவாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கே தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மேட்ரு, இப்போது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணாலும் நம்ம பண்ணாலும் இப்போது நமக்கு 2 பேருக்குமே சண்டை நடக்குது. இப்போ நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கிற நியாயத்தை மட்டும் பேசுறீங்க, நான் என் தரப்பில் இருக்கிற நியாயத்தை மட்டும் பேசுகிறேன்னா 2 பேரும் பிரிஞ்சுட்டு தான் போவோம். இப்போது நீங்கள் வந்து இறங்கி பேசணுன்றீங்கல்ல, ஓகே இந்த தப்பு இந்த வாட்டி நடந்திருக்கு, அப்போ அடுத்த வாட்டி இது வராது இல்லை, அடுத்த வாட்டி வராமல் இருக்க என்ன பண்ணுவோன்றதை இறங்கி பேசுறதுக்கு தயார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் அது தயார் கிடையாது. என்னோட ஈகோ ஏன்னா யார் நீ யார் கேட்கறக்கு, இது என்னோட ஃப்ரீடம் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒரு தாட் உண்டு, அது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். இது லவ்வுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் லவ்வில் இது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போ ஃப்ரீடம்னா என்னோட ஐடியா என்னென்னா, ஒரு சர்க்கிள், ஒரு பவுண்ட்ரி, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பவுண்ட்ரிக்குள்ளே நம்மளை ஃப்ரீயாக விட்டு நம்ம என்ஜாய் பண்ணுற வரைக்கும் தான் அது ஃப்ரீடம். பவுண்ட்ரிங்கிற ஒரு டேர்மே இல்லைன்னா ஃப்ரீடம்ங்கிற ஒரு டேர்மே இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்க ஃப்ரீடம் எப்படி மக்களால் கன்சியூம் பண்ண எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, யாரும் எனக்கு எதுவுமே கேட்கக்கூடாது, நான் ஒரு தனி லைஃபு, எனக்கு எந்த பவுண்ட்ரிஸும் கிடையாது, நான் நினச்சதை பண்ணுவேன், வேலைக்கு போக மாட்டேன், சில்லாக இருப்பேன், நான் காசு கேட்டால் நீங்கள் கொடுக்கணும், என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், என் புருஷன் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, நான் வீட்டு வேலை செய்ய மாட்டேன். அந்த ஃப்ரீடமுக்கு இந்த லவ்வுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. நீங்கள் என்ன அதான் ட்ரஸ்ட்டு தான் ப்ராசஸ். இப்போது நம்ம ஒரு நான் ஜென்ரலாக பார்த்த பசங்களே நிறைய பேர் என்னென்னா, மோஸ்ட்லி அவங்க கொடுக்குற அவங்கள பசங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்னா என்னென்னா, வி ட்ரஸ்ட், நீ என்ன வேணா பண்ண, எங்கே வேணா போ, யார் கூட வேணா பேசு, ஆனால் எனக்கு தெரியும் நீ எனக்கானவ, என் கூட இருக்க போறவன்றது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து எப்போ உடையும்னா, இவங்க சொல்கிற பொய், சில நேரங்களில் ஏமாத்துற விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். அது ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குங்க. ஏன் இன்னும் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா,
இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவுமே ஒரு கஷ்டமான ப்ராசஸ். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்போ பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ சந்தேகப்பட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிடுங்க. நான் இவ்வளோ தாண்டி ஒர்த்து, இதுக்கு மேலே நான் ஒன்றும் வாய்ப்பே இல்லை நீ நினச்சாலும். அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுற விதமே வேறையாக இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு எந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறோமோ அதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு முக்கியம். உடைக்காமல் இருக்கிறது அதோட முக்கியம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க, எவ்வளோ சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து அடுத்து என்ன அப்படின்ற அந்த நகர்வுக்கு இப்போ இருக்கிற காதலர்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப அவசரமாக இருக்காங்க இன்றைய தலைமுறை. ரொம்ப இதுவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் ஜென்ரலாகவே லைஃப்பில் இப்போ நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகிறோன்னா, நம்ம படித்தோம், வேலை தேடிட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா நமக்கு ஒரு வேலையோட அருமை புரிஞ்சு நம்ம வேலைக்கு வந்தோம், அந்த வேலையை கரெக்டாக பார்த்துக்கிறோம், அருமை புரிஞ்சு. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உடனே நடக்கணும். ஒரே நாளில் பெரிய ஆள் ஆகிடணும், ஒரே நாளில் பணம் நிறைய கிடைக்கணும், ஒரே நாளில் லவ் பண்ணணும். அதுவும் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் லவ்வை கொட்டி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அதை லவ்வை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் இருக்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு தாட் உண்டு, நான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணணும்னு நினைப்பேன், பி இட் லவ். ஆனால் லவ்வில் வந்து இப்போ இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. லவ்ங்கிறது ஒரு மேஜிக், இட் ஹேஸ் டு ஹேப்பன் லைக் திஸ். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உண்டு. பட் எனக்கு ஏன் இந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச்னா, ஒருத்தங்களை பார்த்து பேசி புரிஞ்சு இந்த வைப்பு செட் ஆகும்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் செட் ஆயிரும். தி ப்ராபபிலிட்டி டு கெட் மேரிட் அண்ட் டு ஹேவ் அ லாங் லாஸ்டிங் இது செட் ஆகும். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஆள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன ப்ராக்டிகாலிட்டியா இல்லை சொடக்கு போட்டால் எனக்கு 1000 பொண்ணுங்க பின்னாடி நிற்பாங்கடா அப்படிங்கிறீங்களா? ஐ திங்க் மேஜிக் தான். நான் வந்து எனக்கு என் லைஃப்பில் பர்சனலாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நான் யோசிச்சது கிடையாது. நம்ம எப்போ யோசிக்கிறோன்னா, நம்ம லவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிப்பேன், ஓ ப்ராக்டிக்கலி அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றதெல்லாம். ஆனால் இட் ஹேப்பன்ஸ். நம்ம அது வரைக்கும் நம்ம ஒரு கற்பனை கோட்டையிலே வாழ்ந்துருவோம்ல. நமக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், யார் என்ன தடுத்தாலும் சரி, நமக்கு பாட்டுக்கு அப்போ பிளே ஆகிற இளையராஜா சாங், யுவன் சாங், எல்லா சாங்கும் நமக்கே போட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி நம்ம அந்த ஒரு ஜோனில் இருப்போம். லவ்வை சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்றாளா இல்லையான்றது அந்த டிசிஷன் வெயிட் பண்ற ஒரு டைம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த டைம்ல தான் நம்ம யோசிப்போம், ஐயோ அந்த பொண்ணு எவ்வளோ ரிச் கிளாஸாக இருக்காங்க, பெருசாக எதிர்பார்ப்பாங்க, நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்றப்ப நமக்குள்ள ஒரு கட்ஸ் இருக்கும். அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டோம், தூக்கிடலாம், நம்ம பார்த்துக்கலாம், என்ன வேணுமோ நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்றது இருக்கும். ஸோ யூ ஸ்டில் பிலீவ் இன் மேஜிக். அது கண்ணும் பார்த்தோன்னே அந்த ஸ்பார்க் அதெல்லாம் இன்னும் நம்புறீங்க? இல்லை நான் கேட்குறேன், ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். எதுவுமே தப்பு இங்கே கரெக்ட் நம்ம இல்லை. அதான் ஐ ஸ்டில் பிலீவ் இன் மேஜிக். லவ் ஆல்வேஸ். இப்போ வந்து ப்ராக்டிகாலிட்டியை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்டிகாலிட்டி சில நேரங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. எப்போனா நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அதை ரியலைஸ். நான் கொஞ்சம் எந்த அளவுக்கு ப்ராக்டிகாலிட்டியாக பார்ப்பேன்னா, மேபி அது தப்பாக கூட இருக்கலாம் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு. பட் எனக்கு இது இப்படி அமைஞ்சிருச்சு என்னன்னு தெரியல. மேபி என் பெர்ஸ்பெக்டிவ் மாற்றணும். எந்த அளவுக்கு நான் ப்ராக்டிகல்ட்டாக யோசிப்பேன்னா, இப்போ ஒரே ராசியில் எனக்கு கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை உண்டு. அதை சொல்கிறவங்க மேலே எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. பட் அந்த சயின்ஸ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதை பற்றி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதனால அப்போ இப்போ ஒரே ராசினா இப்போ பேட் டைம்ஸும் ஒன்றா ஃபேஸ் பண்ணும், குட் டைம்ஸும் ஒன்றா ஃபேஸ் பண்ணும். குட் டைம்ஸ் அப்போ மானே தேனே பொன்மானேன்னு இருக்கும், பேட் டைம்ஸ் அப்போ பிச்சுக்கிட்டு போகும். ஸோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன். இப்போ ஒரே ராசினா, இப்போ நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டோம்னா அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுன்னா, நாளைக்கு இப்படியா அந்த பொண்ணும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் அவ்வளோ கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ அதனால் இப்போ இவர் இங்கே சொன்ன அந்த மேஜிக் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் ஓகே, இன்னும் எக்ஸிஸ்ட் போல, இட் ஹேப்பன்ஸ் போல அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு வெற்றிமாறன் சார் அவரோட லவ் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு காதல் பண்ணுறப்ப ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ப்ரப்போஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஃபீலிங் இருந்ததுன்னா, வெற்றிமாறன் சொல்லுவேன், நீங்களாம் என்னடா படம் பண்ணுறீங்க, நான் அவர் பண்ண அந்த மாதிரி இல்லை, ப்ரப்போஸ் பண்ணிட்டு இப்படி காலை நீங்களாம் என்ன லவ் பண்ணிட்டீங்க, நான் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற. ஐயோ அதை வீப் போட்டு அந்த மாதிரி எனக்கு உள்ள வந்து அந்த ப்ராக்டிகாலிட்டி இருக்குல்ல, ப்ராக்டிகாலிட்டி யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஓகே நாம பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஜோன் வருது இல்லை, அப்போதான் இது ஓவராலாக இப்போ என்னோட நான் பார்க்கறதுக்கு இது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதோட வெளிப்பாடும் சேர்ந்து தான் இதில் வருது. ஒரு பொண்ணு இருக்கா, அவள் எந்த இடத்துல இருக்கா, என்ன ஜோன் அப்படின்னு பார்த்து பழகி பேசினதுக்கப்புறம் லவ் பண்ணுறது ஒரு விதம். யாராக இருந்தாலும் அது ஹை லெவல் ப்ரொஃபைல், லவ் பண்ணிட்டேன், ஸ்பார்க் அடிச்சிருச்சு, மேஜிக் ஓகே, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா அது உங்கள் மேலே உள்ள கான்ஃபிடன்ஸ் பிரதிபலிக்குது, நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நின்ன என்ற மொய்தீன் அப்படின்னு ஒரு படம் சொன்னேன். இப்போ இன்றைக்கி இருக்க காதல் கதைகளும் சப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நின்ன என்ற மொய்தீனுங்கிறது உண்மை கதையை தழுவுன. அப்போ அந்த மாதிரி உண்மை கதைகள் இருக்குது, இட் எக்ஸிஸ்ட். அப்போ அது ஒரு காலத்தில், இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி உண்மை கதைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஃபிசிக்கல் இன்டிமசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஐ அக்செப்ட். அந்த அப்படி இருக்கவங்களும் நான் தப்பாக சொல்ல, இங்கே ஜட்ஜ்மெண்ட்டாக யாரும் பேச போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த ஃபிசிக்கல் இன்டிமசியோட அர்ஜுங்கிறனால ஒரு நல்ல
நிறைய நல்ல காதல்களை இழந்துடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ், அது வந்து இப்போ இருக்கிற இன்றைய தலைமுறையிலையும் நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறது, பசங்க வேலைக்கு இல்லைனாலும் சம் லவ் ஸ்டோரிஸ் நம்ம கேட்போம்ல, ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு அந்த மாதிரி. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி என்னன்னா, இவர் நல்ல ஐடியில் வேலை செய்கிற ஒரு நண்பர் தான். அந்த பொண்ணுக்கும் வந்து ஐடியில் வேலை செய்கிறாங்க. திடீர்னு கம்பெனி லே ஆஃப். இவர் வந்து வேலையை விட்டு நின்றுறாங்க. வீட்டோட இஎம்ஐ நிற்குது, வீட்டோட வாடகை நிற்குது, எல்லாமே நிற்குது. அந்த சைடு இன்னொரு பொண்ணு சொன்னல, அவங்க எல்லாத்தையுமே இதை கேரி டவுன் பண்ணிக்கிறாங்க. உனக்கு எப்போ வேலை கிடைக்குதோ பாரு, ஆனால் அது வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அடுத்த இதுவும். ஸோ இங்கே வந்து அவங்க அந்த ஃபிசிக்கல் இதை தாண்டி அவங்க வந்து ஓகே இது உன்னோட டைம் இல்லை, நான் இப்போ பார்த்துக்கிறேன், ஆனால் நீ உனக்கான டைம் வரும்ன்ற அந்த ஹோப் கொடுக்குறாங்கல்ல. அவருக்கு அடுத்த ஒரு 3 மாதத்துல பெரிய வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் டோட்டலாகவே அவங்களோட வீட்டில் சொல்லி மேரேஜ் ஹேப்பன். ஸோ அந்த விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தவன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த டைமில் அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இந்த டைம் அவனுக்கு சரியில்லை, ஆனால் அவனோட டைம்னு ஒன்று வரும், அவனுக்குன்னு ஒரு பீக் வரும் இல்லை, அப்போ ஹீ வில் ப்ரூவ். அந்த நம்பிக்கையை பொண்ணுங்க வச்சுருந்தாங்கன்னா பசங்க அதுக்குள்ளே அதான் இப்போ நீங்கள் சொன்னது தான். அதுக்குள்ளே இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கையை ஒரு பொண்ணு வைக்கிறாள், ஒரு பையன் அவன் மேலே வைக்கிறத விட நம்ம மேலே ஒரு பொண்ணு வச்சிட்டான்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஸ்பார்க் மட்டும் ஒரு பையனுக்கு தட்டிருச்சுன்னா அவன் பீஸ்ட்டு தான். எவ்வளோ அசிங்கனாலும் அந்த பொண்ணுக்காக தாங்குவான். எங்கே மேலே வரணுமோ அங்கே மேலே வந்து அந்த பொண்ணை நிப்பாட்டிடுவான். அது உண்மையாலுமே நான் பசங்க பொண்ணுங்கனால நான் பசங்க கிட்ட பார்த்தா நல்ல பழக்கம், அது நல்ல விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த லவ்க்குள்ளே பேசலாம். இந்த லவ்வை பற்றின கிளாஸிஃபைடாக நிறைய போய்கிட்டே இருக்கும். இந்த பொசசிவ்னஸ் பற்றின உங்கள் புரிதல் என்ன? நிறையா பொசசிவ்னஸ் வந்து இந்த காதல்களை கொன்றும். ஆமாம், அதை 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழண்டா ரமேஷ் நீங்கள் சொல்லுங்கள். நண்பர், பொசசிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ அந்த பையனோ பொண்ணோ இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுறதே அது டாக்ஸிக். சாட் பண்ணுறது தப்பு, நீ ஏன் அவங்கள்ட்ட அவ்வளோ நேரம் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறன்றது தப்பு. அந்த மாதிரி வந்து பொசசிவ்னஸ் வந்து ஒரு மாதிரி எங்கேயோ போயிடுது. என்னாச்சுங்க ஐயா? ஐயா இந்த லைட் ஆன் பண்ண மறந்துட்டேன், ஆன் பண்ணிட்டா கொஞ்சம் முடியாது. இல்லை பரவாயில்ல, அப்படியே பேசுவோம். கட் பண்ணிட்டு போடுவோமா இல்லை ஃபர்ஸ்ட்? இல்லைங்க ஐயா, நம்மளது வந்து இப்போ என்னோட பாட்காஸ்ட்டோட சேனல் இப்போ எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ தான் ஒரு 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன். நான் யதார்த்தமாக என் கான்டென்ட்டை போடக்கூடிய ஒரு நபர். இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ண மறந்தா இது பண்ணிடுவேன், பேச பேச ஏதாச்சும் ஃபேன் ஆஃப் பண்ணணும் எந்திரிச்சு போயிட்டு வருவேன், அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் நான். ஸோ அவங்க ஜாலியாக எடுத்துப்பாங்க, கேஷுவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யதார்த்தமாக கேஷுவலாக ஜாலியாக 2 பேர் மையழகன் பட ரீக்ரியேஷன் மாதிரி. என்ன மண்பானை இங்கே இல்லை, இங்கே இருந்தாலும் யூஸ் ஆக மாடி இருக்குல்ல, மொட்டை மாடி இருக்குது. அது வேற ஷோக்கு பார்த்துக்கலாம். பொசசிவ்னஸ் இங்கே இன்றைய தலைமுறைகிட்ட ரொம்ப அதிகமாக என்ன சொல்கிறது, இதுக்கெல்லாமா பொசசிவ் ஆகிறது அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர் கூட அவங்க பழகிறது, பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே. மோரோவர் இப்போ வந்து எனக்குன்னு அந்த பொண்ணு இருந்ததுன்னா, நான் அந்த பொண்ணு யார்கிட்ட வேணால் பேசட்டும், பழகட்டும், எங்கேயாவது வெளியே போகிறாங்கன்னா இது எல்லாமே இருக்கட்டும். ஆனால் என்ன சொல்கிறது, நீ அவன்கிட்ட பேசாத, நீ அவன்கிட்ட பழகாத, அவன் பார்வையே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த தள்ளி வைக்கிற, நீ அவன்கிட்ட இப்போது அந்த பொண்ணுக்குன்னு ஒரு பாண்டிங் இருக்கும், அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கும், அதில் நாமளும் பழகணும். இப்போ சூர்யா சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார்ல, இப்போ எனக்காக அவள் கல்யாணம் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தாங்க, எனக்காக என்னோடய ஃபேமிலியோடு இருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க, எனக்காக இவ்வளோ பண்ணுறப்ப ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு நாம் ஏன் அவளுக்காக பண்ணக்கூடாது. அப்படியே வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. மும்பைக்கு மறுபடியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் எ பெரிய டிசிஷன். ஏன்னா ஆனால் இது வந்து என்ன சொல்கிறேன், நார்மலாகவே எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் படுறேன். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறனாலும் ஐ வில் டேக் கேர் தட். இப்போ எனக்கு எப்படி என்னோட ஃப்ரெண்ட் ஜோனு, என்னோட வேலை, எனக்கு இருக்கிற நெட்வொர்க் முக்கியமோ அதே மாதிரி உனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் ஜோனு, உனக்கு இருக்கிற நெட்வொர்க், இது எல்லாமே முக்கியம், அதை விட்டுட்டு வராத அப்படின்றத. இதில் 2 விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. ஒன்று, சூர்யா ஜோதிகா அவர்கள். இப்போ சூர்யா வந்து சென்னையை விட்டுட்டு தான் ஒய்ஃபுக்காக மும்பைக்கு போனாலும் எங்களால் போக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நீங்கள் அது வேர்ட்ஸு, அது ஒரு எக்ஸாம்பிள், அதை பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஒரு கான்டென்ட் இருக்குல்ல, அது என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்டுக்குள்ளே அவளுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு இருக்குல்ல. நீங்கள் சூர்யா மாதிரி சம்பாரிச்சு அங்கே கொண்டு போய் மும்பையில் வச்சாதான் அவங்க மனைவி ஹாப்பியாக இருப்பாங்கன்னு இல்லை. சேலையை மடிச்சு விடும்போது உட்காந்து அந்த மடிப்பு எடுத்து விட்டாலே போதும் மனைவிகளுக்கு. அது மாதிரி பசங்களுக்கும் அது இருக்கும். 2வது இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இதுதான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். பொசசிவ்னஸ் இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கிட்டத்தட்ட லவர் படத்தோட போர்ட்ரேல் அதுதான். பட் அந்த படத்தையே வேறு மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. அருணுக்கு ஃபயர் விட்டு இப்படி தான் டாக்ஸிக்காக இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த படத்தை. ஆனால் அதையும் தாண்டி உங்களோட பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ எல்லாத்துக்கூடையும் சில்லாக இருக்காங்க. பட் அங்கே ஒரு சில பேர் மட்டும் அவங்களுக்கு அநாயகமாக இருந்துச்சுன்னா
அதை அட்லீஸ்ட் உங்கள் பாய் ஃப்ரெண்டு தான் முக்கியங்கிற கன்சிடரேஷனில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நான் ஹையஸ்ட்டாக பார்க்குற 2 ரிலேஷன்ஷிப், ஒன்று அம்மா அப்பா, இன்னொன்று மனைவி, ரெண்டையுமே கம்பேரே ஒப்பிட முடியாத அளவுக்கு 2 முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் தான் எல்லா நட்பேன்னு அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன், என்னோட ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல வைக்கக்கூடிய ஒரு பொண்ணு இன்னொருத்தனுக்காகவோ, அந்த இடத்துல வைக்கக்கூடிய பையன் இன்னொருத்திக்காகவோ, இல்லை எனக்கு இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம் நிற்கும்போது அங்கே இன்னும் இதாகும். ஸோ ஒரு சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் அந்த பொசசிவ்னஸை பேலன்ஸ் பண்ணலாங்கிறேன். அதாவது இப்போ நம்மலாம் சொல்கிறனால இப்போ லவர் படத்தை பார்த்த மாதிரி எல்லாருமே எல்லா இடத்துலையுமே டாக்ஸிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில இடங்களில் சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன்ஸும் இருக்கலாம். அது பசங்களுக்கே தெரியும். ஒரு பையன் எப்படி பழகுவான், என்ன பேசுகிறான், அவன் எதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம ஆளை கூட்டு போகணும்னு நினைக்கிறான். எல்லாத்துக்கிட்டையும் உங்களோட லவர் அப்படி இல்லை, ஒரு சில பேர்த்திட்டு மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் லவர் டாக்ஸிக் இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ ஓவராலாக உங்கள் காதல் கதை என்ன, எத்தனை பேருக்கு லவ் பண்ணுறீங்க? ஐயோ இதெல்லாம் சொல்ல முடியாது, வீட்டில் பார்ப்பாங்க. அதை தாண்டி நான் நிறையா லவ்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் நம்பர்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு காலகட்டம். இந்த நிறைய காதல் எனக்கும் உண்டு. உண்மையாலுமே பல விஷயம் ஒருதலை காதல் தான் நிறைய. அதனால நான் நிறைய பேருக்கு சொன்னதே கிடையாது. அது நான் எந்த கணக்கில் லவ் பண்ணி எனக்கே தெரியாது. அப்புறம் பல காதல்கள் இந்த இன்ஃபேக்சுவேஷன், க்ரஷ்ஷு, சின்ன வயசு அந்த இதுலலாம் நிறையா போயிடும். நான்லாம் எங்கள் ஏரியா பக்கத்தில் ஒரு பொண்ணை ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அது எப்போ 5வது 6வது அது அப்போல்லாம் அப்படி ஒரு மேட்டர் இருக்குன்னே அப்போ தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த பொண்ணு நல்லா இருக்கலன்னு யோசிச்சோடனே பக்கத்தில் இருக்கவங்களாம் உசி பேத்தி தான் லவ் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பை பாருங்க அப்படின்னு சொல்ல வரேன். இப்போது அவங்க ஒரு பெரிய ஃபாரினில் ஒரு பெரிய நாடில் ஹஸ்பண்ட் குழந்தைகளோட பக்காவாக செட்டில்டு. நம்ம இன்னும் இங்கே வெல்கம் டு த கிரேட் கிரியாலன்னு சொல்கிறேன். அதாவது காதலுக்கு அப்புறம் காதல் நிறைய இருக்குது. லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். காதலை வச்சு ஸ்டக் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இன்னொரு டவுட்டு, இந்த காதலுக்காக ஸ்டக் ஆகிடுறாங்களே லைஃப்பில் சில பேர், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக என்ன யோசிச்சேன்னா, காதலை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணோம், இது ஒரு பெயினே இல்லைடா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம ஒன்று கோத்ரூ பண்ணுறோம்ல, நமக்கு அது ஒரு நடக்கும்ல, அப்போ தான் புரியுது ஓ மை காட் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு, என்னடா இந்த பெயின் இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நம்மளுக்கு ஒன்று புரியும்ல. பட் அதையும் தாண்டி லைஃப் மூவ் ஆன் ஆகணுங்கிறத ப்ராக்டிக்கலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன், லக்கீலி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இங்கே நிறைய பேர் இன்னும் ஸ்டக் ஆகியே இருப்பாங்கல்ல. நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க ஓவராலாக? காதலுக்காக உயிரை விடுறது, காதலுக்காக அது இதுங்கிறது கையிறது. எனக்கு இதில் முக்கியமாக நான் பார்க்குறது அவங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட் ஜோன், எந்த ஜோனில் அவங்க இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க, அதனால் நான் தப்பிச்சேன்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு இதுவாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வென்எவர் ஐ காட் ஹர்ட், நான் ரொம்ப தோல்வி அடைஞ்சாலோ கஷ்டப்பட்டாலோ காதல் தோல்வியில் இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல அடுத்த விஷயம் என்னன்றத பார்த்துக்கலாம், அடுத்து உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கையில் என்ன முக்கியமோ அதை எடு, உனக்கு உன்னை வேணான்னு சொன்னவங்க மறுபடியும் வேணும்னு வருவாங்க, அது முக்கியம் கிடையாது, உன்னை ஏன் வேணான்னு சொன்னாங்க அதை நீ சரிப்படுத்திக்க, அதை பாரு. என்னை எந்த வகையிலையுமே என்றைக்குமே சரக்கடி தம் அடி சரியாக போயிடும் அப்படின்ற அந்த சைடு ஜோனுக்கே என்னை யாருமே கொண்டு போனதில்லை. ப்ராக்டிக்கலி பேசுவாங்க நிறைய பேர், என்னங்க ட்ராவல் பண்ணுவாங்க, என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி. நான் அந்த மாதிரிலாம் மற்றவங்க வீட்டுக்கெலாம் போகிறப்ப என்னை மறந்துடுறேன் நிறைய நேரம். நிறைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நிறையா பேரை மீட் பண்ணிப்பாரு, நிறைய பேரோட ஸ்டோரிஸ் கேளு. இப்போ நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், சும்மாவே உட்காந்துருப்பேன், யாருன்னே தெரியாத ஒரு பூ கட்டுற ஒரு அம்மா பக்கத்தில் உட்காந்து அவங்களுடைய பர்சனல் ஸ்டோரியை சொல்லுவாங்க. இந்த மாதிரிப்பா பையன் வீட்டுக்கே காசு தர மாட்டான், ஆட்டோ தான் ஓட்டுறான், ஆனால் நான் தான் இப்போ வீட்டு வாடகையும் கொடுக்கணும், இதுவும் பார்க்கணும், அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன்றப்ப எனக்கு என்னோட பிரச்சனையே பெருசாக தெரில. அவங்க பாருங்க, ஒரு பையனை பெற்று வளர்த்து ஆட்டோ ஓட்ட வச்சு இப்போ அவன் அவன் பேச்சை கேட்க மாட்டான், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். நான் சொல்யூஷன் கிடையாது, நான் கடவுளும் கிடையாது, ஆனால் அவங்க என்கிட்ட ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த மனிதர்கள்கிட்ட செவி கொடுக்குறக்கு ஒரு ஆள் கிடைச்சோன்னே எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு அப்போ அது எவ்வளோ லேக் ஆகுது பாருங்களேன், ஹியரிங் பர்சன்ஸ். நம்ம இப்போ இருக்கிற பசங்க எங்கே பேசுகிறாங்கன்னா சோஷியல் மீடியாவில். எதுக்கு சோஷியல் மீடியாவில் பேசவே வேணான்னு சொல்லலை, ஆனால் எதை பேசணும் எதை பேச வேணான்றதுல ஒரு தெளிவுருங்க. சில பேர்
என்னோட பர்சனலுக்கு வச்சுக்கிறீங்க, ஓகே அது. ஆனால் சில பேர் தங்களுடைய வன்மங்களை கொட்டுற இடமாகவும் தங்களுடைய வெறியை இன்னொருத்தவங்க மூலமாக வந்து எப்படியோ இப்போ சிக்கிட்டான் பாரா இவனை வந்து வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏன் அதை வந்து அதுக்காகவே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலி நடக்கலைன்னா சுற்றி இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க. அதேமாரி நம்ம வீட்டிலே ஒருத்தன் இருக்கான், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டே ஒருத்தன் ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறான், காதல் தோல்வியில் இருக்கான்னா நாம போய் பேசுகிறோமா அப்படின்றது எனக்கு ஹீலிங்காக இருந்தது. என்னை சுற்றி இருக்கிறவங்க பேசுறது பார்க்கறது. நான் அதை இன்னொருத்தவனுக்கு பார்க்குறப்ப நான் அவனுக்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன், அவன் கூட பேசுவேன். நிறைய ட்ராவல் பண்ணுறப்ப இது மறந்துடுறேன். ஸோ எனக்கு பெரிய ஹீலிங்காக இருந்தது இந்த பெயின்லேருந்து வர்றதுக்கு ட்ராவல். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் நீங்கள் சொன்னதில் இப்போ நம்ம பேசினோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி போயிடும். அது நம்ம வேற என்னைக்காச்சும் ஒரு நாள் தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஹாட்டாக ஏதாச்சும் டாபிக் நடக்கும்போது நம்ம உட்காந்து நிறைய பேசுவோம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். என்னை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை உருவாக்குறாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு வேளை அந்த காதலில் ஸ்டக் ஆனீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஆட்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான். நம்ம நம்பியிருப்போம்ல, அண்ணா இல்லை நம்ம ஃப்ரெண்ட் பர்சன், அந்த மாதிரி அவங்களே சில நேரங்களில் கரெக்டான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக எடுக்கிறோமான்னு அது உண்மைங்க. அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி டாபிக் போயிடும், அது வேறு ஒன்றும் பேசுவோம். பட் ஆனால் என்னன்னா இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ சுற்றி ஒரு கேங் இருக்குல்ல, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த குவாலிட்டியாக ஒரு 5 பேர் இருந்தாலும் நறுக்குன்னு ஒரு கேங் இருந்தாங்கன்னா அந்த 5 பேரில் ஒருத்தன் கூட தோக்க மாட்டேங்கிறான் லைஃப்பில். ஏன்னா அந்த 5 பேருமே மாறி ஒருத்தனை இன்டெரக்டாவோ டேரக்டாவோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் கவனிச்ச விஷயம் சொல்கிறேன். இது லவ்வில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கீங்க, இன்ஃபேக்ட் கேர்ள் பெர்ஸ்பெக்டிவ்ல இது கேட்குறீங்கன்னா உங்களோட கணவரோட நட்பு வட்டாரம் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். இன்றைக்கி அது ஒரு பெரிய டாக்ஸிக்காக விஷயமா போயிடுது. ஆண்கள் நட்பை பார்த்து இன்றைக்கி நிறைய மனைவிமார்களுக்கு ஒரு என்னன்னே தெரியல, ஒரு காண்டு வயிறு தேய்ச்சல் அதிகமாக. நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் ஆனாங்களா ஒன்றும் இல்லைங்க கிரிக்கெட் விளையாட மட்டும் அனுப்புங்க அப்படின்றதான் என்னுடைய அதிகபட்ச கோரிக்கையே, மற்ற எதுவுமே கிடையாது. நாங்கள் இப்போ எப்படி டியூன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் போன டைம் டர்ஃபுக்கு போகும்போது எல்லாம் மனைவிமார்களோட வந்துட்டாங்க கிரிக்கெட் விளையாட. நீங்களும் வாங்க கிரிக்கெட் விளையாடலாம். ஆக்சுவலாக இது நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ப்ராக்டிகலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னா டர்ஃபை புக் பண்ணி உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போங்க, ஆனால் ஜாலியாக வளர்க்கலாம். பட் அதில் ஒரு குட்டி விஷயம், ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் என்னன்னா, இப்போ ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டர்ஃபுக்குள்ளே ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா டர்ஃபை முடிச்சுட்டு வெளியே வந்தால் 10 பேரும் டர்ஃபுக்கு முன்னாடி எப்படி உள்ள வந்தாங்களோ அப்படி தான் வெளியே இருப்பானுங்க. அது டர்ஃபுக்குள்ளே தான். ஆனால் பெண்கள் வரும்போது, மனைவிமார்கள் வரும்போது தன்னோட ஹஸ்பண்டுங்கிறனால கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. அது பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போகிறதுனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை கூட்டு வரக்கு பயப்படுறாரு. நீங்களும் அந்த பசங்க வைப்புக்கு வந்து பாருங்களேன், பயங்கரம் சில்லா எல்லாத்தையும் கலாச்சிக்கிட்டு டர்ஃப் எவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. எந்த டைம் செம்மையாக ஜாலியாக விளையாடுவோம். சண்டை இருக்குங்க, சண்டையில் கிளியாத சட்டை எங்க அந்த மாதிரி தான். சண்டையில் வந்து அதாவது விளையாடுறதுல வந்து கண்டிப்பாக சண்டை வரும். அது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜாலியாக வித் த ஃப்ளோ விளையாடுறப்ப தான் நம்ம யாருன்னு தெரியும். நம்ம விளையாடுற ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அதுதானே. அதுக்கு சண்டை வரும், அது இயல்பு. பட் நான் மேக்ஸிமம் சண்டை போட்டதில்லை. பட் நடிக்கணும்னு இல்லை. அது என்னன்னாங்க ஐயா, என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, நம்ம விளையாட வரோம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 hours மெமரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 hours என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு அது போதும். அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கனால. பட் ஆனால் யதார்த்தமான உண்மை என்னன்னா, சண்டைகள் சச்சரவுகள் இருந்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது யதார்த்தமான உண்மையும் கூட. ஸோ ஓவராலாக எங்கள் புரிதல் பற்றின லவ். நான் நீ சும்மா வந்தார், சும்மா இந்த பக்கம் வரேன் ப்ரோனாரு, நீ வீட்டுக்கு வா ப்ரோ, நம்ம வீட்டுக்கு வா நண்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ சமைச்சு உருளைக்கிழங்கு வதக்கிட்டு இப்போ தான் இங்கே வெளியே உட்காந்து தின்னு சாப்பிட்டு சரி ஏதாச்சும் பேசுவோம் வாங்க, எதை பற்றி பேசலாம், உங்களுக்கு யார் ஆடியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா? எனக்கு பெண்கள் கொத்த. நாங்கள் காதல் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இயற்கைக்கும் பொறுக்கல, செயற்கையாக உருவான கேமராவுக்கும் பொறுக்கல, பேட்டரிலாம் பிச்சுக்குச்சு. அதனால் வேறு பேட்டரி போட்டு அதை ரீசார்ஜ் பண்ணி இப்போ கன்க்ளூஷன் மட்டும் தான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ எங்களோட காதல் பற்றின புரிதல் இது தான். தமிழண்டா ரமேஷ் அவர்களை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணலாம், யூடியூப்பும் சேனல் வச்சுருக்காரு. ஒரு பாடல் வரிகளோட விரும்பி ஒரு காதலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கவிதைகள், பாடல்களின் ரசிகன், கவிதைகள், முத்துக்குமரன், இந்த மாதிரி ஒரு கலை நயமுள்ள ஒரு நபர் நீங்கள் இன்ஸ்டா பார்த்தா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். ஓவராலாக இப்போ இந்த டிஸ்கஷன் நல்லா இருந்துச்சா, இல்லை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பேர்த்த பற்றியும் ஒரு தலையாக இல்லாமல். ஸோ கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, இல்லை ஓவராலாக இந்த வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது மெருகேற்ற முடிஞ்சால் மெருகேற்றிப்போம். ஏதாச்சும் டாபிக்ஸ் சொன்னீங்கன்னா அது இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். அதனால் நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். நான் உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி வணக்கம். டாடா பை. டாடா.